தமிழ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். 2026 பங்குனி உத்திர விரதம் மேற்கொள்வது எப்படி என்ற தகவலை பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இனியும் நன்னாளே பங்குனி உத்திர நன்னாளாகும். தமிழ் மாதங்களில் 12வது மாதம் பங்குனி, 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வரும் உத்திர நட்சத்திரம் இணைந்து வரும் நன்னாள் பங்குனி உத்திர நன்னாள். இந்த நன்னாள் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறது. 2026 பங்குனி உத்திரம் 1/4/2026 பங்குனி 18 புதன்கிழமை அன்று வருகிறது. பங்குனி உத்திர நன்னாள் அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்து, முருகன் படம் அல்லது சிலை வைத்திருந்தால் அவற்றையும் சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டு வாசலில் கோலமிட்டு வீட்டின் பூஜை அறையிலும் விளக்கேற்ற வேண்டும். முருகன் விக்கிரகம் வேல் வைத்திருப்பவர்கள் பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையாக அபிஷேகம் செய்யலாம். எதுவுமே உங்களால் முடியாவிட்டால் சுத்தமான தண்ணீராவது சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அதை கொண்டு மனதார முருகப்பெருமானிடம் வேண்டி அபிஷேகம் செய்வது என்பது சிறப்பு. முருகனுக்குரிய சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்வது என்பது உத்தமம். அல்லது வாசனை மலர்கள் கொண்டும் அலங்காரம் செய்யலாம். எளிமையாக வெற்றிலைப்பாக்கு, 2 வாழைப்பழங்கள் நைவேத்தியமாக வைத்து கூட வழிபடலாம். முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் போன்றவற்றை அன்றைய நன்னாளில் பாராயணம் செய்ய வேண்டும். எதுவுமே உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை எத்தனை முறை உங்களால் முடியுமோ அத்தனை முறை மனதார சொல்லி வழிபடுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து வேண்டுதல், குறைகள் என எதையும் சொல்லி முறையிடாமல் முருகனின் நினைவிலேயே இருங்கள். நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாவிட்டாலும் மிக எளிமையான உணவுகளை உட்கொண்டு உபவாசத்தை மேற்கொள்ளுங்கள். மாலையில் அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். முருகன் ஆலயம் அருகில் இல்லை என்றால் சிவன் ஆலயமோ அல்லது பெருமாள் ஆலயத்திற்கோ கூட சென்று வழிபடலாம். மாலையில் கோவிலில் தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு இந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அப்படியும் உங்களால் முடியவில்லை என்றால் அன்றைய தினம் இரவு பால், பழம் சாப்பிட்டு இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். அதேபோல உங்களால் முடியும் என்றால் அன்று இரவும் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தினை நீங்கள் மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கும் சமயத்தில் நாள் முழுவதும் முருகப்பெருமானுடைய சிந்தையிலே இருந்து முருகனை மனமுருக வேண்டிக் கொண்டால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.